ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர் நாளென் செய்யும் வினைதானென் செய்யும் என நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கூற்றென் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்யாத் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி திருவாரூர் தட்சிணாமூர்த்தியே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்களை பார்க்க போகிறோம். டிசம்பர் 21 முதல் 27 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது. இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை நாட்களே. இதுவரைக்கும் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள், சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். உங்களது பேராதரவுக்கு நன்றி. வாங்க ராசிக்குள் செல்லலாம். கடகராசி அன்பர்களுக்கு வணக்கம். கடகராசி காலபுருஷனுக்கு 4வது ராசி. சந்திர பகவான் ஆட்சி பெறும் வீடு. சந்திர பகவான் தனுசில் இந்த வாரம் ஆரம்பித்து மீனம் வரை செல்கிறார். இதில் பாருங்கள், தனுசில் குரு பார்வை இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கும்பத்தில் வந்தாலும் உங்களுக்கு குரு பார்வையில் இருக்குது. ஸோ அதிகபட்சமாக 4 நாட்கள் வரை குரு பார்வையில் இருக்கிறது உங்களுக்கு ராசிநாதனுடைய நிலை சிறப்பாக இருக்கிறது என்று எடுத்துக்கொள்ளலாம். மற்ற கிரகங்கள் நல்லா இருக்கா அப்படின்னா, முதல்ல இதில் புனர்பூசம் 4ஆம் பாகம் பூசம் ஆயில்ய நட்சத்திரம் உள்ளடக்கியது இந்த ராசி. இந்த ராசிக்கு இந்த வார கிரகங்கள் சுமாரான பலனை தருமா இல்லை சூப்பரான பலன்களை தரப்போகிறதா? வாங்க ராசிக்குள் போகலாம். 2ஆம் இடத்துல கேது இருக்கார். ஆனால் 2 கூடிய செவ்வாய் 6ஆம் இடத்தில் செவ்வாய், அதாவது 2 கூடிய சூரியன் செவ்வாயோடு சுக்கிரனோடு குரு பார்வையில் இருப்பது என்பது சிறப்பு, மாபெரும் சிறப்பு. பொருளாதாரம் சிறப்பாக நல்ல வருமானம் வரும். ஏன் என்று சொன்னால் 5க்கும் 10க்கும் ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் 6ஆம் இடத்தில் அமர்ந்து குரு பார்வையில் இருக்கிறார். யாரெல்லாம் சொந்த தொழில் பண்ணால் கூட உங்களுக்கு வேலை பார்க்கக்கூடிய, உங்களுக்கு வேலைக்கு அமரக்கூடிய பணியாளர்கள் நல்லவங்களாக இருப்பாங்க. நல்ல அக்மார்க் முத்திரை போட்ட, அதாவது நம்பிக்கைக்கு பாத்திரமான நம்பிக்கையானவங்க கிடைக்கிறதே பெரிய விஷயம். ஆனால் இப்போ அந்த காலம் உங்களுக்கு அருமையாக கிடைப்பாங்க. அப்படி ஒரு பணியாளர்கள் உங்களுக்கு அமைவார்கள். அது மட்டும் இல்லை, நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்க, மேலிடத்தில் வேலை பார்க்கக்கூடியவர்களுடைய தொந்தரவுகள் உபத்திரவங்கள் நிறைய இருந்துச்சு. ஆனால் இப்போ குரு பார்வையில் இருக்கிறதால அவங்க எல்லாம் ஒரு கோஆப்ரேட் பண்ணுவாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க. இப்போ இந்த ராசி அன்பர்கள் வேலை படித்து முடித்த இளைஞர்கள் வேலைக்கு செல்லலாமா என்று நினைத்தால் நிச்சயமாக இன்டர்வியூக்கு வந்ததுன்னா அட்டன் பண்ணுங்க. வேலை வாய்ப்பு கண்டிப்பாக. ஏன்னா 6ஆம் இடம் தொழில் உத்தியோகத்தை அமைச்சு கொடுக்கக்கூடிய இடம். அப்போது 6ஆம் இடம் என்பது வலுத்திருக்கிறது என்று சொன்னால் உங்களுக்கு தொழில் ஸ்தானம் வலுத்தாச்சு, உத்தியோகஸ்தானமும் வலுத்தாச்சின்னு சொல்லணும். ஆனால் 2இல் கேது இருப்பதால் கொடுக்கல் வாங்கல் செய்யாதீங்க. பேசுவதில் எச்சரிக்கை தேவை. குடும்ப உறுப்பினர்கள் அவங்க பங்குக்கு அவங்க சண்டைக்கு வருவாங்க. ஆனால் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கக்கூடிய அற்புதமான காலம். ஏன்னா 7ஆம் இடத்து அதிபதி சனி பகவான் 9ல் இருந்தாலும் 8ஆம் வீட்டை ராகு 8ல் அமர்ந்தாலும் குரு பார்வையில் இருக்கார். அதனால் ஒன்றும் குறை கிடையாது. ஏன்னா செவ்வாயோ 4ஆம் பார்வையாக 7ஆம் வீட்டு அதிபதியான சனி பகவானை பார்ப்பது சிறப்பு. அதனால் ஒன்றும் குறை கிடையாது. கணவன் மனைவி இடையே இருந்து வந்த பிரச்சனைகள் கூட படிப்படியாக அகலும்.
ஆனால் 3ஆம் இடம் சனி பார்வையில் இருக்கிறதால இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. அல்லது அவங்க தேக ஆரோக்கியம் குறைவு ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் வைக்கும். நீங்கள் எடுக்கிற காரியம் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்டு ஜெயிக்காது. அதாவது காரிய தாமதம் ஏற்படும், தடை இருக்காது. தாமதமாக நடக்கும் எந்த ஒரு காரியமும் தடை ஏற்படாது என்று சொல்லலாம். 4ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் உங்களுக்கு 4ஆம் இடம் வலுத்திருக்கிறது. தாய் வழி சொந்தங்கள் அனுகூலமாக இருக்க போகிறார்கள். வண்டி வாகனங்கள் வாங்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக வாங்கலாம். பழைய வண்டி வச்சுட்டு புது வண்டி வாங்கலாம். புதுசாக காரே வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அல்லது வீட்டை அலங்காரம் பண்ணலாம். நான் ஏற்கனவே வீடு இருக்குங்க, பெயிண்ட் பண்ண போகிறேன், உள்ள மாடல்கள் கிச்சன் பண்ண போகிறேன். இப்படி வீட்டை அழகுபடுத்தக்கூடிய நிலை நிச்சயமாக ஏற்படும். மற்றபடி கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் நல்லா படிக்கக்கூடிய ஒரு காலம், சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் என்று சொன்னால் மிகையாக. இந்த 5ஆம் இடத்துல புதன் இருக்கார். இருந்த போதிலும் 5 செவ்வாய் 6ல் அமர்ந்து குரு பார்வையில் இருக்கிறார் என்று சொன்னால் எதிரிகளுடைய தாக்கம் என்பது இந்த கடகராசி அன்பர்களுக்கு இருக்க போகிறது. நீங்கத்தான் ஜெயிக்க போகிறீங்க. எங்கு சென்றாலும் வெற்றி, எதிலும் வெற்றி, வெற்றி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நிலை. மற்றபடி ராகு 8ல் அமர்ந்த போதிலும் குரு பார்வையில் இருக்கிறதால நீங்கள் எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாது. எப்பொழுதோ எந்த காலத்திலோ தொலைந்து போன பொருளோ ரொக்கமோ இப்பொழுது கைக்கு தேடி கைக்கு கிடைக்கக்கூடிய காலம். வரா கடன்கள் வசூலாகும். இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம். வாரிசே இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமிச்சு அவங்களுடைய சொத்து நகை நட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் கண்டிப்பாக அமையப்போகிறதுங்க. 9ல் சனி இருக்கட்டங்க, 8ல் தான் இருக்கக்கூடாது. 9ல் இருக்குது. காரகோ பாவனாசி. தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, அரவணைச்சு போங்க. மற்ற காரகோ பாவனாசி இல்லை. 9ல் சனி இருந்தால் தகப்பன் ஸ்தானத்தில் பகை கிரகம் சனி அமர்ந்தாலே எதிர்ப்புகள் வரும். தந்தைக்கும் உங்களுக்கும் எதிர்ப்புகள் வரும், சண்டை சச்சரவு வரும். அவர் சொல்கிறது நீங்கள் கேட்க மாட்டீங்க, நீங்கள் சொல்கிறது அவர் கேட்க மாட்டார். அவ்வளோதான். மற்றபடி 10ஆம் இடத்த அதிபதி செவ்வாய் 6ல் அமர்ந்து நல்ல நிலையில் இருக்கிறார். அவர் பாருங்கள், குரு பார்வையில் இருக்கார். தொழில் உத்தியோகம் சிறந்து விளங்க போகிறது. காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் போன்ற பதவியில் இருக்கும் அன்பர்கள், கலைநிலை ஊழியர்கள், மற்றபடி சினிமாத்துறை, பத்திரிகைத்துறை, மீடியாத்துறை, எழுத்துத்துறை, டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ், ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள், ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிட கலைஞர்கள், இடம் வாங்கி வைக்கக்கூடிய அன்பர்கள், இவங்களுக்கெல்லாம் கூட ஒரு பொற்காலம் என்று சொன்னால் மிகையாக. 11ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். மூத்த சகோதரம் இருந்தால் அவருக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, அரவணைச்சு போங்க. மற்றபடி ஒரு சிலருக்கு இந்த பெரிய தொழில் பண்ணுறாங்க இல்லையா, டேர்னிங், பெரிய தொழிலதிபர்கள், அவங்களுக்கெல்லாம் வருமானம் வரும், கைக்கு வருவதில் காலதாமதம் ஆகும். நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய நேரம்தான், ஒன்றும் குறை கிடையாது. ஆனால் 11ஆம் இடத்தில், அதாவது 12ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறது அப்படின்னா செலவினங்கள் ஏற்படும், சுப செலவுகளே ஏற்படக்கூடிய ஒரு வாரமாகத்தான் இது விளங்கப் போகிறது. ஸோ மொத்தத்தில் ராசிநாதனுடைய நிலையை சொல்லிட்டோம். சுய தொழில், வர்த்தகம், அரசு உத்தியோகம், தனியார் தொழிலில் வேலை பார்க்குறவங்களுக்கு சிறப்பான வாரம். வருமானம் சிறப்பாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம். கணவன் மனைவி ஒற்றுமை இருக்கும். குடும்பத்தில் சண்டை சச்சரவு இருக்கும். நஷ்டம் இருக்காது, லாபம் ஏற்படக்கூடிய ஒரு வாரம். டென்ஷனே கிடையாது, ஆனால் சந்தோஷம் நிறைந்த ஒரு வாரமாக அமையப்போகிறது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையை போற்றுங்கள். ஆஞ்சநேயரை வழிபாடு செய்து கொள்ளுங்கள்.
முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப் போகிறது. எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.